இப்போ சென்னை வந்து திமுக கோட்டைன்னு சொல்றாங்க. கிடையாது, இப்போதைக்கு தளபதியோட கோட்டை தான் டிவிகே. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் ரொம்ப எதிர்பார்த்தது பேசுவாருன்றதுனால நாங்க எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா அவர் பேச முடியாத சூழ்நிலை இங்க இருந்துட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. விஜய் அவர்கள் இப்போ 2 தொகுதியில் நிற்கிறார். 2 தொகுதியில் வின் பண்ணுவாருங்களா? 2 தொகுதியும் வின் பண்ணுவாரு. அவரு எவ்வளவு வர விடாம பண்றாங்களோ அவர் மேல 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 வந்துட்டு இருப்பாரு. ஏன்னா மக்கள் பாக்குறாங்க. எல்லாருமே வந்து எப்படின்னா அவரை குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி இப்ப மக்கள் எல்லாம் தெளிவாயிட்டாங்க. ஒருத்தர் கீழே அமுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து மேல வளர வளர வளர்றாங்கன்னு அர்த்தம். ஆனால அவர் எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களோ அவர் நல்லா இது மேல வருவாரு. சென்னை வந்து டிஎம்கே கோட்டைன்னு சொல்றாங்க. இல்ல சார், அது முன்னாடி டிஎம்கே கோட்டையா இருந்தது. இப்ப எங்க தளபதியோட கோட்டை தான். இனிமேலும் தளபதியோட கோட்டை தான். ஏன்னா மக்கள் வந்து தளபதி கோட்டை தான். மக்கள் வந்து இனிமே தெளிவாயிட்டாங்க. ஏன்னா புதுசா வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் இனிமே நாடு என்னவா இது நல்லா இருக்கும். ஏன்னா குழந்தைங்கள இருந்து வயசானவங்கள இருந்து எவ்வளவு சீரழிக்கிறாங்கன்றது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இனிமே நம்ம தளபதி வந்து அதெல்லாம் நடக்காதுன்றது எங்களுக்கு ஒரு இது பெண்கள் பாதுகாப்பு. அதனால நாங்க தளபதி எதிர்பார்க்கிறோம்.